பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக கவலைகளோடு இருக்கிறீர்களா? துன்பங்களோடு இருக்கிறீர்களா? என்னுடைய துன்பங்கள் எப்பொழுது மாறும்? நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், பாடுகள் வந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவானவனுடைய கிரியை என் குடும்பத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்பத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 34:19 இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கி உங்களை அந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோபுவை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்த அந்த யோபுவுக்கு ஒரு சோதனை வந்தது, ஒரு துன்பம் வந்தது, ஒரு பாடு வந்தது. ஆனாலும் சத்ருவுக்கு அவனை விட்டு கொடுக்காமல் அவனுடைய துன்ப நேரத்திலும், அவனுடைய பாடுகள் நேரத்திலேயும், அவனுடைய கஷ்ட நேரத்திலேயும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி அவனை விடுவித்தது போல ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் சத்ருவானவன் நிலை கொண்டு உன் குடும்பத்தை வீழ்த்துவேன், உன் குடும்பத்தை வெட்டுவேன், உன் குடும்பத்தை சாய்ப்பேன் என்று சொல்லி பல போராட்டங்களை கொண்டு வந்து போடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு எதிராக போரிட நான் யுத்ததாரியாய் உங்கள் குடும்பத்தில் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை தாவீதை கொல்வதற்காக சவுல் எத்தனித்த போதும் ஆண்டவர் விட்டு கொடுக்காமல் தாவீதை பாதுகாத்தாரேயானால், உங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாப்பார், உங்கள் தொழிலையும் ஆண்டவர் பாதுகாப்பார், உங்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு அநேக துன்பங்கள் வந்தது, ஆனாலும் என்னை விட்டு விடாமல் நீர் என்னை பாதுகாத்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பண்ணினீங்களேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு தேவனை ஆராதிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியோடு தேவனிடத்தில் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியோடு இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வந்தது, என்னுடைய மாமியார் மாமனார் பிரச்சனை, என்னுடைய புருஷன் பிள்ளைகள் பிரச்சனை, என்னுடைய சொந்த பந்தங்கள் பிரச்சனை, என்னுடைய நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை, என்னுடைய தொழில் மேலே அநேக பிரச்சனைகள் வந்தது ஆண்டவரே, ஆனாலும் நீர் விடாமல் என்னை பாதுகாத்தீங்க, அந்த துன்பத்தில் எல்லாம் நான் மூழ்கி போகாதபடிக்கு என்னை விடுவித்த தேவன் இன்றைக்கு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கூப்பிடும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகக்கூடாது. சோதனை வரும்போது, பாடுகள் வரும்போது நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தேன், இப்பொழுது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் குற்றம் சாட்டுபவர்களாய் இராதபடிக்கு, ஆண்டவரே
நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேனா? உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறதுல குறைவுள்ளவனாய் இருக்கிறேனா? வேதம் வாசிக்கிறதுல ஜெபிக்கிறதுல குறைவுள்ளதாய் இருக்கிறதுனால தான் சத்துரு என் மேலே இந்த பிரச்சனையை, போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று நாம் தேவ சமூகத்தில் முறையிடும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்து அந்த சத்ருவின் கிரியைகளையெல்லாம் முறியடித்து உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் மாற்றி, உங்கள் துன்பங்களையெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் தான் இன்றைக்கு காலை பொழுதில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அநேகருக்கு அற்புதங்களை செய்தவர், அநேகருக்கு அடையாளங்களை செய்தவர், அநேகருக்கு அதிசயங்களை செய்தவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலேயும் அதிசயம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் பாடுகளிலிருந்து, உங்கள் வியாகுலத்திலிருந்து, நான் வருடக்கணக்காக இந்த வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்கு இந்த வியாதி நீங்காதா? எனக்கு இந்த பலவீனம் மாறாதா? என்னுடைய போராட்டம் எப்பொழுதுதான் மாறும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன் வியாதியை நான் குணமாக்குவேன், உன் துன்பத்தை நான் நீக்குவேன், உன் பிரச்சனையை நான் நீக்குவேன். நான் உனக்காக இரத்தம் சிந்தி 3 ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டேனே, உன் பாவங்களை போக்குவதற்காக மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதற்கும் சோர்ந்து போகாத, எதை குறித்தும் பயப்படாத. சத்ருவின் கிரியைகளை அழிப்பதற்காகவே நான் யுத்ததாரியாய் யுத்த களத்தில் உனக்காக நான் வந்து நிற்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பின்னாக போக எத்தனை பேர் ஆயத்தமோ அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் துன்பங்கள் நீங்கும், உன் வியாதிகள் நீங்கும், உன் பாடுகள் நீங்கும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நல்ல வார்த்தையை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அநேக துன்பங்கள் வந்தது, ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்த போது அந்த துன்பங்கள் எல்லாம் மாறி போனதே ஆண்டவரே. அந்த துன்பங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போனதே ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மரித்து போகும்போது ஆண்டவர் எங்களை ஜீவனோடு ஜீவ சுகபல ஆரோக்கியத்தை தந்து இந்த நாட்களையும் காண செய்த மேலான தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரண பரியந்தமும் உம்மையே நோக்கி ஓடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த பரலோகத்திலும் உம்மை துதிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், கண்ணிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விடுதலை அடையட்டும், அவர்களுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன். இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. ஜெபிக்கும் போதே கட்டுகள் உடைக்கப்படட்டும், கண்ணிகள் பொட்டி தெறிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.